ஹே கைஸ், நான் உங்கள் ப்ளீஸஸ் பைக்கர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் GT 650 தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கைஸ், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இந்த GT 650, இந்த பேரலல் டின், இந்த 650 ரூலர் கூடன்னு சொல்லலாம். கைஸ், இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கிளீன் எடிஷன். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து டாப் வேரியன்ட்டு. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் வந்து காஸ்ட்லியும் கூட. இந்த ரெட்டு, அதுக்கப்புறம் இந்த ஒயிட், அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ப்ரைஸ் கீழே தான். இந்த மிஸ்டர் கிளீன் எடிஷன் தான் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து கூடவும். இதான் டாப் வேரியன்ட்டும் ஆக்சுவலாக வந்து. கைஸ், இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 2023 எண்டிங்கில் வாங்கின மாடல் ஆக்சுவலாக வந்து கரெக்டாக சொல்லணும்னா. அதுக்கப்புறம் கைஸ், இது வந்து முக்கியமான விஷயம் வந்து ப்ரோ பார்த்தீங்கன்னா வந்து பண்ணியிருக்காரு. ஃபுல் சிஸ்டம் ரெட் ரோஸ்டர் எக்ஸாஸ்ட் வந்து போட்டிருக்காரு. அதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா கோட் 6 ஆக்சுவலாக வந்து ப்ரோ பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 2 பண்ணி வச்சிருக்காரு. அதை நம்ம இப்போ ரைடிங் ஓட்டும் போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கைஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இரிடியம் ஸ்பார்க் ஃப்ளக் வந்து போட்டிருக்காங்க 2. கைஸ், இந்த இன்ஜின் எல்லாருக்கும் தெரிஞ்சது. இது வந்து பேரலல் ட்வின் சிலிண்டர் இன்ஜின். அது வந்து பார்த்தீங்கன்னா 648 cc ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 47.2 bhp கிட்டத்தட்ட ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் 52.3 Nm ஆஃப் டார்க் இந்த வண்டி ஆக்சுவலாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் கூல்டு, அதுக்கப்புறம் ஆயில் கூல்டு இன்ஜின் ஆக்சுவலாக வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான் கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக 180, 190 கூட பண்ணோம். என்ன ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, இது வந்து ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா லைட்டாக ஹெவி வெயிட் கூட. பட் லெஜன்ஸ் கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணுவாங்க. நிறைய பேர் இருக்காங்க, லாங் போகிறவங்க இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கான்டினென்டல் GT 650 இல்லை இன்டர்செப்டர் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியும். லைக் இந்த ஆஃபீஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. லாங்கும் சூப்பராக இருக்கும். ஏன்னா அது வந்து ஹேண்டில் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரைட் பொசிஷனில் ஆக்சுவலாக வந்து கொடுத்துருப்பாங்க கைஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டுவல் சேனல் ABS இந்த வண்டியில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே கைஸ், இந்த வண்டியில் மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ பார்த்தீங்கன்னா கோட் 6 போட்டு கூட 22, 21 பார்த்தீங்கன்னா சாலிடாக வந்து கிடைக்குதுன்னு சொல்கிறாரு ப்ரோ. நம்ம ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை இந்த வண்டியை. ப்ரோ பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஆக்சுவலாக வண்டி வந்து ரீசெண்டாக வந்து பில்ட் பண்ணியிருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக ரைட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வண்டி பார்த்தா ஆக்சிடென்ட் ஆகி ஃபுல் சேஸே வந்து ப்ரோ பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து வாங்கி போட்டிருக்காரு இந்த வண்டிக்கு. அரௌண்ட் 1 lakh ப்ளஸ் கிட்டத்தட்ட வந்ததுன்னு சொன்னார் இந்த சேஸ் மட்டுமே. கைஸ், முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக ரைட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு தெரியும் நம்ம சப்ஸ்கிரைஸ் ஆகணும், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக ரைட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. கைஸ், இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 22 மைலேஜ் தருது. டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 12.5 லிட்டர் தருதுன்னு நினைக்கிறேன். அதான் 12.5 லிட்டர் சம்திங். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துருக்காங்க. பெட்ரோல் கெப்பாசிட்டி இருக்குது, பிரச்சனை இல்லை. பட் ஆனால் ஹைவேஸ்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அடிக்கடி ரீஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். நின்று போகிறதுக்காக இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துடலாம் ஒரு 650 cc காரணத்துக்காக. பைஸ், ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு 22 மைலேஜ் தரது பெரிய விஷயம். ஒரு பேரலல் டின், அது 650 cc பரவாயில்ல கைஸ், நல்லாவே தருது. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் இந்த RC 390, டாமினார் 400, Duke 390 அதை கம்பேரிட்டிவ் பண்ணும்போது லைக் இது வந்து அது சிங்கிள் சிலிண்டர் இதை விட அது வந்து மைலேஜ் வந்து கம்மியாக தான் ஆக்சுவலாக தருது. இது வந்து நிறைய பேர் ப்ரொடியூஸ் பண்ணுது. நிறைய பேர் தெரிஞ்ச விஷயம் தான். அட்ஜஸ்டபிள் பிரேக் அண்ட் அட்ஜஸ்டபிள் கிளச் செட் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து டூம் பார்த்தீங்கன்னா LED கொடுத்துருக்காங்க. இப்போ புது அப்டேட் வந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அலாய் வந்து வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா நிறைய பேருக்கு பிடிக்கல. ஏன்னா இதை தான் வந்து நிறைய பேர் கிரேஸோட வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா GT 650நாலே நம்மளுக்கு வந்து மிஸ்டர் கிளீன் எடிஷன் தான்ன்ற மாதிரி அதுக்கு தனி ஒரு கிரேஸ் இருக்குது நம்ம பைக்கர்ஸ் ஃபேன் மத்தியில் GT 650க்கு. கைஸ், மறக்காமல் ப்ரோவோட ஐடி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கார்த்தி 650 இதான் ப்ரோவோட ஐடி. மறக்காமல் அவருக்கும் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நம்ம வந்து ரைடர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துட்டு அப்புறம் அதில் என்ன எனக்கு வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன தெரிஞ்சால் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் பப்ளிக் ரியாக்ஷனாக நிறைய வரும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், நம்ம ரைடர் எங்களுக்கு வந்துச்சு. சின்னதாக ஒரு ஷார்ட் நோட் மாதிரி வலிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு வண்டி. கைஸ், என்ஜாய் பண்ணுங்கள், உங்களுக்கு அதான். சவுண்ட் அவ்வளோ கேட்கல நினைக்கிறேன். கோட் 6 சும்மா பக்கா வேலை செய்யுது. கைஸ், பப்ளிக் ரியாக்ஷன் பார்ப்போமா? கைஸ், சீரியஸாக சொல்கிறேன் கைஸ், பக்காவான ஒரு விஷயம் கைஸ். ஆனால் 650 cc சும்மா பாப்ஸ் அண்ட் வேலை சும்மா அள்ளி கொடுத்துருக்காங்க. கோட் 6ஓட ஸ்டேஜ் 2னோட பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களான்னு தெரியல. உங்களுக்கு எவ்வளோ கிளியராக கேட்குதுன்னு ஆக்சுவலாக தெரியல. இப்போ பாருங்கள்,
ப்ரோக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ப்ரோவால் தான் நம்மளுக்கு வந்து வீடியோ எடுக்க வண்டி இன்றைக்கி கொடுத்துருக்காரு. அவர் மனசைக்கெல்லாம் நம்ம இன்றைக்கி வீடியோ எடுத்துருக்க முடியாது. ஐயோ காய்ஸ் ஜாலியாக இருக்குது. வண்டி ஓட்டலும் பேஸ் ஓட்டுறது மறந்துட்டேன் கைஸ். அதான் சத்தியமா ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் கைஸ். இந்த மைலேஜ் அண்ட் வெயிட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கலாம். பண்ண முடியாது, ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கைஸ் போலீஸ் இருக்கடான்னு நம்புவோம். ஓகே இல்லை கைஸ் பார்த்துட்டாரு அங்கிள். கைஸ் நீ ஒருத்த ஓட்டுறா நான் வெடிஞ்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரியே இருக்கு காருங்க கைஸ் ஒருத்த ரியாக்ஷனை. கண்டிப்பாக இருக்குது கைஸ். இவ்வளோனா நம்ம ஃபாஸ்ட்டாக தான் ஓட்டணும், ஆனாலும் அந்த ஈட்டிங் இஷ்யூ வந்து நம்மளோட தொடையில் காலில் எல்லா இடத்துலையும் படுது. ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். see you next video. நான் உங்கள் பீஸ்லெஸ் பைக்கர். மறக்காமல் இது போல் வேறு என்ன வீடியோ மாடிஃபைடு பைக்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி பப்ளிக் ரியாக்ஷன் அந்த மாதிரி என்ன வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். see you later guys. மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க கைஸ் இன்ஸ்டாகிராம்லேயும்.